So this is a great opportunity. This is a great get together. With that, I request Salma. I myself, Muhammad Adil. So I'd like to welcome you all to the event, mashallah. So this is the first time where we are having this event in Dubai chapter, alhamdulillah. Yeah, I welcome you all to this lovely day, lovely evening, and hope you will make the best of this day. காலம் கடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் அந்த கல்லூரி வளாகத்தின் மண் வாசனையும் நண்பர்களின் சிரிப்பும் வகுப்பறை சத்தங்களும் இன்றும் அவர்கள் உள்ளத்தில் உயிராக தங்கியிருக்கின்றன. அந்த இனிய நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க இன்று அவர்கள் மீண்டும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஆம், ஆலிம் முகமது சாலே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் என்ற பெயர்தான் இன்னும் அவர்கள் மனதில் ஒளிர்கின்றது. வாழ்க்கை நம்மை பல திசைகளில் எடுத்துச் சென்றாலும் இந்த சந்திப்பு நம்மை ஒரு இதயமாக இணைக்கிறது. யாரோ ஒருவன் இன்று பெரிய நிறுவனத்தின் மேலாளர், யாரோ ஒருவன் தன் கனவு நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி. ஆனால் எல்லோருக்கும் அடிப்படை அந்த கல்லூரி நாட்கள் தான். முதல் நாள் அச்சம், இறுதி நாள் கண்ணீர், இடைநாட்களில் எண்ணற்ற நினைவுகள், அவை எல்லாம் இன்று நம் நெஞ்சில் மீண்டும் ஒலித்திருக்க வேண்டும். இது வெறும் ஒன்று கூடல் அல்ல, இது நினைவுகளின் திருவிழா, இது நட்பின் நெஞ்சுரம், இது மாணவர் வாழ்வின் மறுபிறவி என்றே நினைவு கூறுவோம். இன்று இந்த சந்திப்பு நம் உறவுகளை உறுதியாக்கட்டும். அந்த கல்லூரியின் பெருமை உலகம் முழுவதும் ஒலிக்கட்டும். ஒவ்வொரு பழைய மாணவர்களும் இன்று அதை பெருமிதத்தோடு சொல்லட்டும் என்று ஆலிம் முகமது சலே கல்லூரி முன்னாள் மாணவர்களை நாமும் வாழ்த்துவோம். சரி, இந்த நிகழ்வுக்கு வரலாம். சென்னையில் இருக்கக்கூடிய ஆலிம் முகமது சாலே பொறியியல் கல்லூரி மாணவர்கள், பழைய மாணவர்கள் ஒன்று சேர்ந்து துபாயில் ஒரு ஒன்று கூடல் நிகழ்ச்சி நடத்தினாங்க. கடந்த அக்டோபர் 25 நடைபெற்ற இந்த நிகழ்வு ஹோட்டல் 7 Seasல நடந்தது. ஆலிம் முகமது சாலே பொறியியல் கல்லூரியுடைய பழைய மாணவர் சங்கம் துபாய் கிளை பொறுப்பேற்று இந்த ஒன்று கூடலை நடத்தியிருந்தாங்க. இந்த நிகழ்வில் பல்வேறு ஆண்டுகள் பட்டம் பெற்ற சுமார் 175 பழைய மாணவர்கள் உற்சாகமாக கலந்துக்கிட்டாங்க. இந்த ஏஎம்எஸ் கல்லூரியின் செயலாளர் மற்றும் தாளாளரான ஹெச் முகமது சாலே அவர்கள் விழாவுக்கு தலைமை தாங்கி கலந்து கொண்ட அனைவரையும் உரையாற்றி வாழ்த்தினார். அவர் உரையாற்றும் போது பழைய மாணவர்கள் தங்கள் தாய் கல்லூரியுடன் நெருங்கிய உறவை தொடர்ந்து பேண வேண்டும் என்றும், சென்னை வருகையின் போது கல்லூரியை பார்வையிட்டு தற்போதைய மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். கல்வியில் சிறந்து விளங்கும் பொருளாதார நெருக்கடியில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி மற்றும் நிதி உதவியை வழங்குமாறும் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த நிகழ்வுடைய பிரதான விருந்தினராக கலந்துக்கிட்டது யாருன்னு பார்த்தோம்னா, கர்டின் யூனிவர்சிட்டி துபாயிலுடைய ஆராய்ச்சி இயக்குனர் மற்றும் ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்
துறைத் தலைவர் பேராசிரியர் சித்திரை பொன்செல்வன் கலந்து கொண்டு தனது முக்கிய உரையில் ஒரு கல்வி நிறுவனத்தின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் பழைய மாணவர்கள் வகிக்கும் முக்கிய பங்கு குறித்து விளக்கியிருந்தார். கல்லூரி சார்பில் துணை முதல்வரும் பேராசிரியருமான டாக்டர் ஏஎஸ் சல்மா பானு, பழைய மாணவர் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஏ முகமது அப்துல் காதர், ஆலோசகர் ஜனாப் எஸ்எம் ஹிதாயத்துல்லா, இவர் ஜமால் முகமது காலேஜி உடைய சென்னை பிரதிநிதி ஆகியோரும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். பழைய மாணவர்கள் தங்களது கல்லூரி நாட்களின் இனிய நினைவுகளை மீண்டும் பகிர்ந்து கொண்டு கல்லூரி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். வருங்காலத்தில் துபாய் பழைய மாணவர்கள் ஒன்று கூடல் வருடந்தோறும் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்றும் ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியின் தொகுப்பையும் இந்த கல்லூரியின் பழைய மாணவர் பி முகமது ஈஜாஸ் தொகுத்து வழங்கியிருந்தார். இறுதியில் நன்றியுரை வழங்கப்பட்டு அனைவரும் குழுவாக ஒன்று சேர்ந்து புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்திருந்தனர். மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சியை நம்ம படம் எடுக்கும்போது நேரம் போனதே தெரியல. அவர்களுடைய மகிழ்ச்சி நம்மளுடைய மகிழ்ச்சி மாதிரியே சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து சந்தோஷம் அடைவங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலோட இணைந்திருங்க. மேலும் துபாயில் நடைபெறக்கூடிய நம் தமிழர்களின் முக்கிய நிகழ்வுகளை முடிந்த வரைக்கும் தொகுத்து வழங்க காத்திருக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.